ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அருண்ஸ் டெரஸ் கார்டன். இன்றைக்கி நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, சாப்பிட திகட்டாத சூப்பரான ஸ்வீட்கான எப்படி நம்ம மாடித் தோட்டத்தில் எளிமையான முறையில் வளர்க்கலாம் என்பதை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே அந்த பெல் பட்டனையும் அமைக்கி விடுங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய எல்லா வீடியோ உங்களுக்கு வரும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல வாங்க இப்போ அறுவடையை ஸ்டார்ட் பண்ணுவோம். கொட்டும் மழையில் இந்த ஸ்வீட்கார்ன் அறுவடை நடந்துக்கிட்டு இருக்கு. இந்த ஸ்வீட்கார்னை எளிமையாக நம்ம மாடி தோட்டத்தில் வளர்க்க முடியும். பிரச்சனைகள் அதிகமாக இருக்காது, ஒரு சில பிரச்சனைகள் மட்டும் வரும். அதுக்கான சொல்யூஷன் மட்டும் நான் சொல்கிறேன், அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். நீங்களும் சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம மாடி தோட்டத்தில் இந்த ஸ்வீட்கார்னை வளர்த்து எடுக்க முடியும். இந்த ஸ்வீட்கார்னை சும்மா நம்ம கையாலே உடச்சி எடுத்துடலாம். இதுக்காக கத்திலாம் எதுவும் தேவைப்படாது. அவ்வளோதான், லைட்டாக சாய்ச்சாலே போதும், அழகாக உடஞ்சிருச்சு பாருங்கள். இந்த ஸ்வீட்கார்னை வளர்க்க ஏற்ற காலம் அப்படின்னு பார்த்தா ஜூன், ஜூலை, அதுக்கப்புறம் செப்டம்பர், அக்டோபர் மாதங்களில் இதை நம்ம வளர்க்கலாம். இப்போ சூப்பராக முதல் அறுவடையை நம்ம எடுத்தாச்சு. அடுத்தது விதை முதல் அறுவடை வரை இந்த ஸ்வீட்கார்னை எப்படி நம்ம மாடித்தோட்டத்தில் வளர்க்கலாம் என்பதை பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு விதை. இந்த விதையை கண்டிப்பாக விதை நிறுத்தி பண்ணி தான் நம்ம பயன்படுத்தணும். அப்படி பயன்படுத்தும் போது தான் அதுக்கு 100% பார்த்திங்கன்னா முளைப்பு திறன் இருக்கும். இதுக்கு நான் பழைய அரிசி கஞ்சி எடுத்திருக்கேன். நல்லா புளிச்சு போன அரிசி கஞ்சி தான் எடுத்திருக்கேன். இதில் நம்ம விதை நிறுத்தி பண்ணலாம். அப்படி இல்லைனா இதை கூட இன்னும் கொஞ்சம் கூட நம்ம சூடோமோனஸ் கலந்துக்கிட்டோம்னா இன்னும் எஃபெக்டிவாக இருக்கும். அப்படி இல்லைனா நார்மல் தண்ணியில் கூட நீங்கள் சூடோமோனஸை கலந்துக்கிட்டு நம்ம விதை நிறுத்தி பண்ணலாம். விதை நிறுத்தி பண்ணும் பொழுது ஒரு அரை மணி நேரம் பார்த்திங்கன்னா இந்த கஞ்சிலையோ அந்த தண்ணிலையோ நம்ம ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் எடுத்து விதைச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக பார்த்திங்கன்னா 100% அதுக்கு முளைப்பு திறன் இருக்கும். அடுத்து ரெண்டாவது, இந்த விதையை எப்படி விதைக்கணும். எல்லோரும் டைரெக்டாக இந்த விதையை விதைக்கலான்னு சொல்லுவாங்க. அப்படி டைரெக்டாக விதைக்கலாம். அப்படி விதைக்கும் போது ஒரு சில ட்ராபேக் இருக்குது. அணில் சாப்பிட்டுடும், அப்புறம் எலி நோண்டி போட்டுடும், அதுக்கப்புறம் எறும்பு அரிச்சிரும். இதெல்லாம் தவிர்ப்பதற்காக இதே மாதிரி சீடிங் ட்ரே நம்ம பயன்படுத்தலாம். டைரெக்டாக விதைக்கும் போது அந்த பாட்டில் ஹீட்டு கூட இருக்கும். அந்த ஹீட்னால் கூட சில விதைகள் முளைக்காது. அதனால் இதே மாதிரி நம்ம சீடிங் ட்ரேவே பயன்படுத்தலாம். இதோட மண் கலவைன்னு பார்த்திங்கன்னா வெறும் கோகோ பீட்டும் மண்புழு உரம் தான். ரெண்டுமே ஈக்குவல் ரேஷியோவில் எடுத்துக்கிட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம பயன்படுத்தலாம். மண் நிரப்பியாச்சு. அடுத்து விதை எடுத்து ஊன வேண்டியதான். ஜஸ்ட்டு மண்ணில் அது புதையிற மாதிரி ஊனினாலே போதும், ரொம்ப ஆழமாகவும் நம்ம புதைக்க வேண்டாம். இப்போ பாருங்கள் எவ்வளோ சூப்பராக முளைச்சி வந்திருக்குன்னு. ஸ்வீட்கார்ன் தான் ஃபஸ்ட்டு முளைச்சி வந்திருக்கு. முளைச்சி ஒரு 5 நாளைக்கு அப்புறம் பஞ்சகாவியம் நம்மள்கிட்ட இருந்துச்சுன்னா 3 ml per liter என்ற விதத்தில் ஒரு வாட்டி இதை பஞ்சகாவியை ஃபுல்லாக ஸ்ப்ரே பண்ணி விடலாம். இப்போ விதையெல்லாம் நல்லா முளைச்சி மேலே வந்துடுச்சு. அடுத்தது க்ரோ பேக்கு. இதுக்கு என்ன க்ரோ பேக் நம்ம பயன்படுத்தலாம் அப்படின்னா 15x15 பயன்படுத்தலாம். அப்படி இல்லைன்னா 15x18 கூட நம்ம பயன்படுத்தலாம். கொஞ்சம் அகலமான க்ரோ பேக்கை நம்ம எடுத்துக்கலாம். ஏன்னா ஒரு க்ரோ பேக்குக்கு கிட்டத்தட்ட ஒரு 4 செடி நம்ம வைக்கணும். அதனால் கொஞ்சம் அகலமான க்ரோ பேக் இது மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். அடுத்து வாங்க நம்ம நடவு பண்ணலாம். இதுக்கு தேவையான மண்கலவைன்னு பார்த்தா நம்ம கார்டனுக்கு பயன்படுத்தக்கூடிய மண்கலவை தான். 1:1:1 என்ற வீதத்தில் கோகோ பீட்டு, செம்மண், அதுக்கப்புறம் மண்புழு உரம் தான். இதுக்கு சாயில் எப்போதுமே பார்த்திங்கன்னா பொலப்பொலப்பாக இருக்கணும். அப்போ தான் நிறைய வேர் விட்டு இது வேகமாக வளரக்கூடியது. ஒரு க்ரோ பேக்குக்கு 1/2 அடி கேப்பில் ஒரு 4 செடி நம்மளால் வைக்க முடியும். இது பார்த்திங்கன்னா 15x15 க்ரோ பேக்கு. இதில் ஒரு 4 செடி நம்ம பிளான் பண்ணி வச்சுருக்கோம். அடுத்தது உரம். இதுக்கு என்ன உரம் கொடுக்கலாம் அப்படின்னா ஒரு 30லேருந்து 45 நாள் இடைவெளியில் நல்லா மக்கிய தொழு உரம் கொடுக்கலாம். அப்புறம் நம்ம கிச்சன்லேருந்து தயாரிக்கக்கூடிய கிச்சன் வேஸ்ட்டு கம்போஸ்ட் கொடுக்கலாம். இது ரெண்டுமே இல்லாதவங்க மண்புழு உரம் கிடைச்சா மண்புழு உரம் கொடுக்கலாம். நான் எப்போதுமே ஃபுல் பேக்கை நிரப்பி நான் செடி வைக்க மாட்டேன், ஆஃப் தான் நிரப்புவேன். ஏன்னா அதுக்கு மேலே பார்த்திங்கன்னா உரமோ இல்லை தொழு உரமோ நம்ம ஆட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். வேரும் மேலே வந்துக்கிட்டே இருக்கும், நம்ம டாப்அப் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அடுத்தது பூச்சி கட்டுப்பாடு. இதில் பெருசாக வரக்கூடியதுன்னு பார்த்திங்கன்னா அந்த குருத்து புழு தாக்குதல் இருக்கும். அதுக்கப்புறம் மாவு பூச்சி வரும், அதுக்கப்புறம் எறும்புகள் கூட வரும். அதுக்கு எல்லாமே நம்ம பஞ்சகாவியை பார்த்திங்கன்னா 5 நாளைக்கு ஒரு முறை நம்ம ஸ்ப்ரே பண்ணிட்டு வரலாம். மீன் அமிலமும் நம்ம ஸ்ப்ரே பண்ணலாம். புழுக்கள் ஏதேனும் வந்துடுச்சுன்னா நம்ம வேப்பெண்ணெய் கரைசலை பயன்படுத்தலாம். ஒரு 3 ml per liter என்ற விதத்தில் நம்ம வேப்பெண்ணெய் கரைசல் கூட நம்ம ஸ்ப்ரே பண்ணலாம். அடுத்தது சூரிய ஒளி. சூரிய ஒளியை பொறுத்தளவுக்கு இதுக்கு கொஞ்சம் அதிகமாகவே தேவை. அதனால் கண்டிப்பாக சூரிய ஒளி அதிகமாக இருக்கிற இடத்துல நம்ம இந்த பாட்டை வச்சு வளர்த்தோம் அப்படின்னா நல்லா ரிசல்ட்டை கொடுக்குது.
அடுத்தது பாலினேஷன். இது மிகவும் முக்கியமானது ஒன்று. இந்த ஸ்வீட் கார்னை பொறுத்தளவுக்கு வேகமாகவும் உயரமாகவும் அதே சமயத்தில் ஒல்லியாகவும் வளரக்கூடியது. குச்சி மாதிரி தான் இருக்கும், பார்த்திங்கன்னா நீட்டாக வளர்ந்துக்கிட்டு போகும். அதனால தான் நான் ஒரு க்ரோ பேக்குக்கு 4 பிளான் பண்ணி வைக்க சொல்லியிருப்பேன். ஏன்னா இது காற்று அடித்தா கூட உடஞ்சிரும். இப்போ 4 நம்ம சுற்றி வச்சிட்டோம் அப்படின்னா அது ஒரு சேஃபர் சைடாக இருக்கும். அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா டேமேஜ் இருக்காது. அது மட்டும் இல்லாமல் பாலினேஷன் நடக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும். இதில் வரக்கூடிய பெண் பூன்னு பார்த்திங்கன்னா ஒரு இலைக்கும் ஒரு பெண் பூ வரும். அதாவது அந்த இலையோட கணு இடையில பெண் பூ பூக்க ஆரம்பிக்கும். அதே சமயத்தில் ஆண் பூ எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா செடியோட மேலே இருக்குங்க. ஃபஸ்ட்டு ஆண் பூ தான் பூக்க ஆரம்பிக்கும், அடுத்து தான் பெண் பூக்கள் ஒன்று ஒன்றா வர ஆரம்பிக்கும். அந்த சமயத்தில் இந்த ஆண் பூலேருந்து மகரந்த தூள்கள் கீழே கொட்டும் பொழுது ஈஸியாக பாலினேஷன் நடக்கும். அப்படி சரியாக நடக்கலை, சரியாக காய்கள் காய்க்கலை அப்படின்னா இந்த ஆண் பூ லைட்டாக நம்ம ஷேக் பண்ணி விட்டாலே போதும், அதிலிருந்து நிறைய துகள்கள் பார்த்திங்கன்னா கீழே கொட்டும். அப்படி கொட்டும் பொழுது சூப்பராக மகரந்த சேர்க்கை நடந்து நம்மளுக்கு நல்ல அறுவடை எடுக்க முடியும். இதில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னென்னா, ஸ்வீட் கார்னில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு கானுக்கும் ஒரு நூல் மாதிரி வெளில வந்திருக்குங்க. அதில் எத்தனை கான் உள்ளே இருக்குதோ அத்தனை நூல்கள் வெளில வரும். அப்படி வரும்பொழுது அதில் கரெக்டாக மகரந்த சேர்க்கை நடந்தால் தான் அது உள்ளே பார்த்திங்கன்னா கான் ஃபார்ம் ஆகும். இல்லைன்னா சில கானில் நம்ம பார்த்துருப்போம், சில இடத்துல கேப்பாக இருக்கும். அதுக்கப்புறம் மேல் சைடு பார்த்திங்கன்னா மேலேயும் கொஞ்சம் கான் இருக்காமல் இருக்கும், அடியில் மட்டும் கொஞ்சம் கான் இருக்கும். அதுக்கெல்லாம் ரீசன் என்னென்னா மகரந்த சேர்க்கை கரெக்டாக நடக்காமல் இருக்கிறது தான். குறிப்பாக பெண் மலர் வந்ததுக்கு அப்புறம் ஆண் மலர் மேலே இருக்கும், அதில் நிறைய மகரந்த தூள்கள் இருக்கும். அப்போ நம்ம ஆண் மலர்களை கொஞ்சம் டச் பண்ணி விட்டோம் அப்படின்னா நிறைய மகரந்த தூள்கள் பார்த்திங்கன்னா அந்த பெண் மலரில் கொட்டும். அப்படி கொட்டும் பொழுது நிறைய உங்களுக்கு பாலினேஷன் நடந்து அந்த கான் ஃபுல்லாகவே அந்த பருப்பு பார்த்திங்கன்னா ஃபில்லாக இருக்கும். இடையில அந்த கேப்பு கொஞ்சம் இருந்து கொஞ்சம் இல்லாமல் அதேமாரி இல்லாமல் இருக்கணும்னா கண்டிப்பாக கரெக்டாக பாலினேஷன் நடக்கணும். அப்புறம் மழையும் இதுக்கு கொஞ்சம் பிரச்சனை தான். அதாவது கொஞ்சம் மழை பெஞ்சிச்சின்னா இதில் ஒன்றும் ப்ராப்ளம் இருக்காது. தொடர்ந்து பெஞ்சிக்கிட்டே இருந்துச்சுன்னா மேலே உள்ள ஆண் மலர் பார்த்திங்கன்னா அழுகி போயிடும். அப்போ கரெக்டாக பாலினேஷன் நடக்காது. அதனால தான் ஒரு 4 செடியை சேர்த்து வைக்க சொல்கிறோம். அப்படி வைக்கும் பொழுது ஒரு செடியில் உள்ள பூக்கள் அழுகி போனாலும் இன்னொரு செடியில் அதுக்கப்புறம் வரக்கூடிய பூக்கள் அதுக்கு உதவியாக இருக்கும். உங்களுக்கு வேறு ஏதேனும் பிரச்சனை இருந்தால் கூட கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், அதுக்கான தீர்வை நம்ம கண்டுபிடிப்போம். இது மற்றவங்களுக்கும் உதவியாக இருக்கும். இந்த டிப்ஸ் எல்லாம் பயன்படுத்தி நீங்களும் ஸ்வீட் கார்னை மாடியில் சூப்பராக வளருங்க. அதுக்கப்புறம் இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அருண்ஸ் டெரஸ் கார்டனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், கூடவே அந்த பெல் பட்டனையும் அமுக்கி விடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், ஹாப்பி கார்டனிங்.